ஆண்டவரை நோக்கி நாம் கேள்வி கேட்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கே நம்ம ஒரு பிளான் கொடுத்துடுறோம் இல்லைங்களா. இந்த சிக்கல் எனக்கு இருந்துச்சு, எனக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க இல்லைங்களா, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது, இந்த சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டேன். தென் வி கிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் டு காட். சரி, எனக்கு இது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஸோ நம்ம நம்ம அவர்கள் கரத்துக்குள்ளாய் எல்லாம் வச்சு ஒப்பு கொடுப்பதுகள்ல நாம் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி மார்த்தாள் வந்து நீங்க போய் மேரிட்ட சொல்லுங்க, இந்த பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை ஆயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, மேரிட்ட சொல்லி அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளே ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சோம். சில வேலைகள் நம்மளுடைய ஜபங்கள் அப்படிதான் இருக்கிறது. சரிங்களா. ஸோ நம்மளுடைய விருப்பப்படி நம்ம விருப்பத்தை இயேசுவுக்குள்ளாய் திணிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிப்பதற்கு நாம் நம் தவறுகளை உணர்வதில்லை. நாம் சுயநலத்தின் அடிப்படையில் தானே இந்த சிக்கத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படி சொல்லி நம்ம தவறுகளை நாம் உணர்வதில்லை. மாறாக இயேசுவை கேள்வி கேட்கிறோம். அவருக்கு நாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.